யுத்தம்ன்றதை வந்து நேரடியாக அந்த களத்துக்குள்ளே இருந்து சந்தித்தவன் என்ற வகையிலே இந்த ஊடக பயணம் என்றது மிகப்பெரிய சவாலுக்கு மத்தியிலே நாங்கள் இந்த பயணத்தை ஆட்டியிருந்தோம். அன்று இருந்த ஊடக பயணம் என்பதற்கும் இப்போ இருக்கிற ஊடக பயணம் என்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்போது உயிர் அச்சுறுத்தல், நெருக்கடிகள், உணவின்மை, பாதுகாப்பின்மை என பல சவாலுக்கு மத்தியில் அப்போது கடமையாற்றியிருந்தோம். இப்போது அப்படி இல்லை. அவ்வாறான சவால்கள் இல்லாவிட்டாலும் மறைமுகமான அச்சுறுத்தல்கள், சவால்களுக்கு மத்தியிலே இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போது இலங்கையில் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும். அப்படி சென்று பயணித்து நமது செய்திகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இடையே நாங்கள் ஒரு செய்தி சேகரிப்பில் ஈடுபடுகின்ற போது அல்லது ஒரு பிரச்சனை சார்ந்த ஒரு இடத்தில் நாங்கள் களத்துக்கு சென்று அதை சேகரிக்கின்ற போது எங்களுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் வந்து இராணுவ புலனாய்வாளர்கள் வந்து அந்த இடங்களில் சஞ்சரிக்கிற நிலைமையை நம்மால் அவதானிக்க முடியும். அவ்வாறான நிலைமையில் அவர்களது கண்காணிப்புக்குள்ளேயே நாங்கள் பல வேலைகளை வந்து செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் இன்று எதுவுமே இல்லை என்று வெளியில் சொல்லப்படுகின்ற, வெளியில் காட்டப்படுகின்ற நிலைமைக்குள் இவ்வாறு தான் நிலைமை இருக்கிறது. ஒரு நேரடி கண்காணிப்புக்குள் அவர்களது தலையிட்டு அவர்கள் அதை கண்காணித்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு நிலைமைக்குள் நின்று கொண்டு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்ற ஒரு கத்திக்கு மேலே நடக்கின்ற நிலைமையில் நின்று ஒரு ஊடகவியலாளர்கள் தமது பணிகளை வந்து ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து யாழ் பல்கலைக்கழகத்தில் ஊடகத்துறையை கற்றுட்டு அதுக்கு பிறகு இந்த ஊடகத்துறையில் பயணிக்கணும், எங்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் அறிக்கையிடணும்ன்றதன் அடிப்படையில் இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற பிரச்சனைகள் சார்ந்து தொழிற்பட்டு கொண்டு வரைக்குள்ள வந்து எங்கள் மீதான அடக்குமுறைகள் இங்கே பல வழிகள்லையும் வந்து மேற்கொள்ளப்பட்டது. உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் இந்த தையிட்டி போராட்ட காலத்தில் வந்து நாங்கள் அந்த இடத்துல வந்து காணொலிகளை பதிவு செய்ய போன இடத்துல வந்து என்னையும் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்களோடு சேர்த்து கைது செய்து அன்றைய நாள் முழுக்கவே எங்களுடைய வாக்குமூலம் எடுக்கப்படாமல் இரவு வாக்குமூலம் எடுக்கப்பட்டு அடுத்த நாள் காலமே தான் நீதிமன்றத்திலே கொண்டு போய் எங்களை ஆஜர்படுத்தின ஒரு நிலைமை தான் இருந்தது. அதே மாதிரி இந்த ஒரு போராட்டத்தில் எங்களுக்கு பார்த்தினோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் கூடாக அந்த அச்சுறுத்தல் வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வந்து பர்சனலாக என்னுடைய முகப்புத்தகத்துக்கு வந்து இந்த சிஐடி மேட் ரிக்வெஸ்ட் வந்தது, அந்த முகப்புத்தகத்துக்கு வந்தது. நான் அதை அக்செப்ட் பண்ணல. என்னுடைய பதிவுகளுக்கு அவர்கள் அந்த கொமெண்ட் போடுற சூழ்நிலையும் இருந்தது. இப்படியா என்னென்ன விதத்தில் வந்து ஒரு ஊடகவியலாளர், அதாவது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கக்கூடிய எங்களை வந்து ஒரு அச்சுறுத்துற நிலைமை தான் வந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கு. யுத்தத்துக்கு முன்னர் ஊடகவியலாளர்கள் இலகுவாக படுகொலை செய்யப்பட்டார்கள், கடத்தப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள், அச்சுறுத்தப்பட்டார்கள், நாட்டை விட்டு துரத்தப்பட்டார்கள். இவ்வாறு பல்வேறு அச்சுறுத்தலுக்குள்ளான ஊடகவியலாளர்கள் இன்று யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்னர் அதே புலனாய்வு கட்டமைப்பினால் தொடர்ச்சியாக அச்சுறுத்தலுக்குள்ளாகி கொண்டார்கள். அது மட்டுமல்ல, பாதுகாப்புத்துறையினை தாண்டி ஒட்டுக்குழுக்களின் அச்சுறுத்தல் என்பதும் கிழக்கினை பொறுத்தளவில் பாரிய அளவிலே ஊடகத்துறைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த காலங்களிலே யுத்தத்துக்கு முன்னர் இலங்கை பாதுகாப்புத்துறை ஒட்டுக்குழுக்களை பயன்படுத்தியே ஊடகத்துறை மீது அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் முன்னெடுத்தது. அதே அச்சுறுத்தல்களும் அதே அடக்குமுறைகளையும் இன்றும் அந்த ஒட்டுக்குழுக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழர்களின் உரிமை மறுப்பு தொடர்பாக செய்திகள் வெளியிடும் ஊடகவியலாளர்களை பல்வேறு வகையில் அச்சுறுத்தி வருகின்றார்கள். ஒட்டுக்குழுக்கள் இன்றைய அச்சுறுத்தல் என்பது சமூக ஊடகங்கள் ஊடாகவும் பாதுகாப்பு தரப்பினர் ஊடாகவும் நேரடியாகவும் தொலைபேசி ஊடாகவும் அச்சுறுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு 15 வருஷங்கள் நிறைவேறுது. ஒரு இனஅழிப்புக்கான நீதியை கோரிக்கொண்டிருக்கிற இந்த சமகாலத்தில் 15 வருஷமாக நீதி மறுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் தான் நாங்கள் தொடர்ந்து எங்களோட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு பிரச்சனையாக தான் நாங்கள் தமிழ் ஊடகவியலாளர்கள், குறிப்பாக வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த தமிழ் ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்து கடந்த காலங்கள், அதாவது யுத்தத்துக்கு முதல் 2009 முதல் படுகொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்கள், சக பத்திரிகையாளர்களுக்கும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் சேர்த்து நீதியை கோரிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிற சம நேரத்தில் எங்களுக்கு அந்த 2009 முதல் எப்படி தமிழ் ஊடகப்பரப்பு ஒரு சவாலுக்கு உட்பட்டதா கொலைக்களமாக இருந்ததோ அதே மாதிரி 2009 பிறகும் அந்த நிலைமை தொடர்ந்து தான் இருக்குது. அது இப்போ வடிவம் வேறுமெண்டாக மாறி இருக்கலாம். 2009 முதல்
ஒரு தமிழ் பத்திரிகையாளரை சுட்டுக் கொல்றது, கடத்துறது, காணாமலாக்கப்படுறதுன்றது நடந்தது. அதின் வடிவம் மாறியிருக்கே தவிர அந்த அடக்குமுறை வந்து மாறினதா இல்லை 2009க்கு பிறகு தொடர்ந்து கொண்டு தான் இருக்குது. எப்படி என்று சொன்னால் தமிழ் ஊடகவியலாளர்கள் என்ற காரணத்துக்காக இனத்துவ அடையாளத்தின் அடிப்படையிலேயே தமிழ் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்தும் அடக்குமுறைகளுக்குள்ளே இருந்து வேலை செய்ய வேண்டிய சூழலுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறோம். போருக்கு பிறகும் கூட பல பத்திரிகையாளர்கள் சுயாதீனமாக இங்கே இருந்து எங்களோட தமிழ் மக்களோட உரிமை சார்ந்த பிரச்சனைகள், தமிழர் பகுதிகளில் நாளாந்தம் நடக்கிற மனித உரிமை மீறல்கள், அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகிற ஆக்கிரமிப்புகள், நிலப்பறிப்புகள், காணாமலாக்கப்படுதல் சம்பவங்கள், நவீன போராட்டங்களுக்கு ஆதரவான குரல்களை வெளிக்கொண்டு வாரது இருக்கலாம், அரசியல் கைதிகள பிரச்சனை இருக்கலாம், பல்வேறுபட்ட தமிழ் மக்கள் தமிழர் தாய பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்காக வேலை செய்த பல பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பலர் இந்த துறையிலிருந்தே ஒதுங்கி வேற பணிகளுக்கு செல்ல நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். பலர் வந்து மௌனமாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இதிலேருந்து வேலை செய்யாமலே ஒதுங்கியிருந்து சில விஷயங்களை கவர் பண்ணுறதே இல்லை. சில விஷயங்களை கவனம் எடுத்து அதை செய்தியாக கொண்டு வரதிலிருந்தே ஒதுங்கியிருக்கிறார்கள். அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும்தான் தொடர்ந்தும் இந்த பரப்பில் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்காக துணிச்சல் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படி எழுதி கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் மேலேயும் மிக மோசமான கண்காணிப்பும் அச்சுறுத்தலும் இருக்குது. தொடர்ந்து உதாரணத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா, நாங்கள் நாளைக்கு ஒரு போராட்டம் நடக்க போகுது, இல்லை நாளைக்கு ஒரு காணி அளவீடு நடக்க போகுது, அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க போயினோம்னா அந்த செய்தி சம்பந்தமாக அறிக்கையிட போகிற ஆட்கள் ஆரண்டு தெரிஞ்சு இன்றைக்கே அல்லது நாளை காலமே இங்கே இருக்கிற இராணுவ புலனாய்வோ இல்லை இங்கே இருக்கிற புலனாய்வாளர்களோ ஏதோ ஒரு அரச புலனாய்வின் ஏதோ ஒரு பிரிவோ எங்களை தொடர்பு கொள்ளும். நீங்கள் நாளைக்கு போராட்டம் நடக்குதா, நீங்கள் போகிறீங்களா, நடக்குது. இதுகளெல்லாம் வெறும் பார்க்குற ஆட்களுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு தொலைபேசி அழைப்பொண்டு வருதுன்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து எங்களை வந்து உளவியல் ரீதியாக அந்த தொலைபேசி அழைப்பொண்டே எங்களை ஒரு அச்சத்துக்குள்ளே தள்ளும். நாங்கள் இந்த செய்தியை எழுதுறதுக்கோ இல்லை அதுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கோ ஒரு ஒரு தடையாக முதலாவதாக ஏற்படுத்தப்படும். அடுத்தது வீட்டுக்கு வாரது, எங்களை பற்றி வேறு ஆக்களை விசாரிக்கிறது, எங்களோட வாகனங்களை இல்லை நாங்கள் போகிற இடங்களை வந்து பின்தொடர்றது. இந்த சம்பவங்கள் எல்லாம் போருக்கு பிறகு மிக நுட்பமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்க அரசால். இந்த 2009 யுத்தத்திற்கு பின்னர் இன்று வரை அந்த உத்தியோகபூர்வமாக ஒருவரை கடத்தி கொண்டு சென்று கொலை செய்திருக்கின்றார்கள் என்ற தகவல் இல்லையே ஒழிய அவர்கள் மீதான அடக்குமுறைகள் என்பது அதே அளவிலேயே தொடர்ச்சியாக இன்று வரை இருக்கின்றதையே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஊடக பரப்பிலே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்ற நோக்கோடு செயலாற்றுகின்ற ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை தொடர்ச்சியாக இராணுவ புலனாய்வாளர்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வாளர்கள் என்று அரசினுடைய அனைத்து துறைகளிலும் உள்ள புலனாய்வு கட்டமைப்புகள் ஊடாக பல்வேறு வகையான அச்சுறுத்தல்கள் இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக தற்போது அவர்கள் இந்த செயற்பாடுகளை நேரடியாக தாங்கள் செய்கின்றதை விடுத்து ஒன்றில் சட்டத்தினூடாக, அதாவது நீதிமன்றத்தில் கொண்டு சென்று ஊடகவியலாளர்களை எந்த வகையில் கொண்டு சென்று அவர்களை நிறுத்தலாம், அவர்களுக்கு எதிராக அந்த வழக்குகளை போட்டு அவர்களை மனநிலை ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய வகையிலே, குறிப்பாக அந்த ஊடகவியலாளர் தொடர்ந்து அந்த ஊடக செயற்பாட்டை செய்யாமல் அந்த இடத்திலிருந்து ஒதுங்குவதற்கு செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய வகையிலே நீதிமன்றங்களுக்கு அவர்களது பிரச்சனைகளை வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வது, அதனை விடவும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்கள் ஊடாக, குறிப்பாக அந்த சட்டவிரோத தொழிற்பாடுகளை ஊக்கப்படுத்துகின்றவர்களாக இன்று இங்கு இருக்கின்ற போலீஸார் உள்ளிட்ட துறையினர் இருக்கின்றார்கள். அதிகரித்த லஞ்சத்தின் ஊடாக அவர்கள் அந்த சட்டவிரோத தொழில்களை லஞ்சத்தை வழங்கி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகளை செய்பவர்கள் ஊடாக ஊடகவியலாளர்களுக்கான அச்சுறுத்தல்களை உருவாக்குகின்றார்கள். இது நேரடியாக பார்க்கின்ற போது அரசாங்கம் ஊடகவியலாளர்களை ஒன்றும் செய்யவில்லை அல்லது புலனாய்வாளர்கள் அவர்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்களது பின்புலத்திலே இருந்து அந்த சட்டவிரோத செயற்பாடுகளை செய்கின்றவர்கள் ஊடாக ஊடகத்தினர் மீதான தாக்குதல்கள் அச்சுறுத்தல்களை உருவாக்குகின்றார்கள். அவ்வாறு கொண்டு வருகின்ற போது வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அரசை உற்று நோக்குகின்ற சர்வதேச அமைப்புகள் சரி, யாரும் சரி, அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் நேரடியாக சம்பந்தப்படவில்லை என்ற வகையிலே அவர்கள் அந்த விடயங்களை வெளிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதனுடைய பின்னணியில் இருக்கின்றவர்கள் அந்த அரசாங்கத்தினுடைய புலனாய்வாளர்களும் இந்த அரசினுடைய குறிப்பாக 2009க்கு முன்னர் இந்த தமிழ் ஊடக பரப்பில் இருந்து பணியாற்றிய ஊடகவியலாளர்களை எவ்வாறெல்லாம் அடக்கினார்களோ அதே செயற்பாட்டை செய்தவர்கள் இன்று மாற்று வடிவங்கள் ஊடாக செய்கின்றார்கள். அதனால் ஊடகவியலாளர்களுக்கும் பாரிய சவால் இருக்கின்றது. உண்மையிலேயே அது ஒரு ஊடகவியலாளர்களை மனநிலை ரீதியாக பாதிப்படைய செய்து அவர்களை இந்த
தமிழ் மக்களினுடைய உரிமை சார்ந்த விடயங்களில் பணியாற்ற செய்யக்கூடாது என்கின்ற அந்த ஒரே நோக்கத்திற்காக அரச படைகளினுடைய பின்னணிகளிலே இடம்பெறுகின்ற ஒரு செயற்பாடாகவே நாங்கள் முல்லைத்தீவை பொறுத்தளவிலே பார்க்கிறோம். முல்லைத்தீவு என்று மாத்திரமல்ல, வடகிழக்கில் ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகின்ற ஊடகவியலாளர்களாக இருக்கின்றவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை ஊடக பணியாற்றுவதற்காக நான் ஆரம்பித்ததன் பிற்பாடு 5 நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். அதில் 2 வழக்குகள் முடிவடைந்து விட்டன. இன்னும் 3 வழக்குகள் தற்போதும் நிலுவையில் உள்ளவையாக இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே எங்களுடைய ஊடக பணியை அடக்குவதற்காக என் மீது திட்டமிட்டு போடப்படுகின்ற வழக்குகளாகவே நான் பார்க்கின்றேன்.